ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு டெய்லரிங் சம்பந்தமான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்கணும். ஒரு சிஸ்டர் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. நானும் அதே அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பட் என்னன்னா, இது வந்து லைனிங் கிளாத் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம தச்சது வந்து சாதா கிளாத். அவங்க கொடுக்கும் போதே சொன்னேன், கழுத்து வந்து ரொம்ப அகலமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அதே அளவுக்கு தச்சு கொடுத்துட்டேன். பட் ஆனா இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கழுத்து வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆல்ட்ரேஷனுக்கு வர பிளவுஸை நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். வாங்க என்ன செய்யறாங்க. இந்த பிளவுஸ்ல தானே நம்ம அந்த ஆல்ட்ரேஷன் போறோம். எப்படி ஆல்ட்ரேஷன் பண்றதுன்னு பார்ப்பாங்க. இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து லைனிங் கிளாத்து. ஆனா நம்ம தைச்சது வந்து சாதா பிளவுஸ். ஸோ அதனாலதான் அந்த ஃபால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதை எப்படி சரி பண்ணலாம்? ஓகே, வந்துருச்சு. அது வந்ததை நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா கொடுக்கலாம். எல்லா நேரமும் எல்லா பிளவுஸும் எல்லா சரியா அமையாதுங்க. ஏதாவது மிஸ்டேக் வரும். இது வந்து லைனிங் பிளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு ஃபிட்டா இருந்திருக்கு. இது வந்து சிங்கிள் கிளாத்துங்கிறதுனால அந்த லூஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். கரெக்டா ஷோல்டர் வந்து தையல் போட்ட இடத்த எடுத்துக்கிட்டு கரெக்டா என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் பகுதியில ஓகேங்களா, கரெக்ட் இன்ச்சு டேப் வச்சு 1/2 இன்ச்சு கரெக்டான மார்க்கிங் எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. 2 ஹோல்ட் பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கரெக்டா அந்த கையோட சுற்றளவுல ஜாயின் பண்ற மாதிரி அப்படியே லைட்டா மைல்டா கொண்டு வந்துருங்க. ரொம்ப பார்டர் அதிகமா அகலப்படுத்தி நேரா கொண்டு வராம மைல்டா அப்படியே சுருக்கமா கொண்டுட்டு வாங்க. நான் எப்படி டிராப் பண்ணிருக்கின்றத பாத்துப்பீங்க. இந்த மாதிரி டிராப் பண்ணி தைக்கும் போது தச்சு காட்டுறேன். பின்னாடி வந்து எந்த ஒரு சுருக்கமோ எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கும். ஷோல்டரும் என்ன ஆகும்னா அந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து ஏற்படாது. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் பாருங்க. அதை எப்படி மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி அதுல ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. நல்லா டபுள் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்லயும் கரெக்டா டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க. இப்ப திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அத ஷோல்டர்ல நம்ம பிடிச்சிருக்கிறது வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஃபால் வந்து ஆகுறத வந்து நம்ம தவிர்க்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யாரெல்லாம் நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.